நாளைக்கு 5-6 வாட்டியாவது இந்த சைபர் கிரைம் அப்படின்ற வார்த்தை நம்ம காதில் திரும்ப திரும்ப விழுந்துட்டே இருக்கு. அந்த அளவுக்கு இது நம்ம காதில் விழுது அப்படின்னும் போது இது எவ்வளோ தூரம் ப்ராப்ளமாக இருக்குன்றது நம்மளுக்கு ஒரு ஐடியா ஆகுது. இந்த அளவுக்கு இது ப்ராப்ளமாக இருந்தால் எந்த எண்ணிக்கையில் மக்கள் இதில் ஏமாந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்மளால யூகிக்க முடியுது. மக்கள் இதில் லட்சக்கணக்கில் ஏன் கோடிக்கணக்கில் பணத்தை இழந்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த சைபர் கிரைம் ட்ராப்பில் மாட்டுறதுனால இந்த பண இழப்பு மட்டும்தான் நம்மளுடைய நஷ்டமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பணம் இழந்து கொஞ்ச நாளில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் பிளாக் ஆகும். பேங்க் அக்கௌண்ட் பிளாக் ஆனதுக்கான காரணத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் மேலே ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெஸ்பெக்டிவ் போலீஸ் ஆஃபீஸரை காண்டாக்ட் பண்ணி பேச சொல்லுவாங்க. நீங்கள் அந்த போலீஸ் ஆஃபீஸரை தொடர்பு கொண்டால், ஆமாங்க உங்கள் மேலே ஒரு சீட்டிங் கேஸ் ஃபைலாக இருக்குது, இந்த கேஸ் வந்து எங்கே வேணால் ஃபைலாக இருக்கலாம், கேரளாவில் நடந்திருக்கலாம், ஆந்திராவில் நடக்கலாம், பீகாரில் நடக்கலாம், ஸோ நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த சைபர் கிரைமோட பண இழப்பை தாண்டின இம்பேக்ட். பணம் இழந்தது ஒருத்தர், அவர் தானே மற்றவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். பணம் இழந்தவர் மேலே யார் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, யார் சீட்டிங் கேஸ் கொடுக்குறது அப்படின்றது உங்களுடைய கேள்வியாக இருந்ததுன்னா, இந்த சைபர் கிரைம்ன்றது ஒட்டுமொத்த சுழற்சியை எப்படி இயங்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ சைபர் கிரைம் ட்ராப்பில் வந்து ஒருத்தர் மாட்டுறாங்க. எப்படி மாட்டுறாங்கன்னும் போது, இவங்க நாங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு லாபம் பண்ண விடுவோம், ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு லாபம் பண்ணி கொடுப்போம், இல்லைன்னா கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு லாபம் பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரியான ஆசை விளம்பரங்கள் நம்ம முன்னாடி வரும். இன்ஸ்டா மூலமாக வரலாம், இல்லை வாட்ஸ்அப் மூலமாக வரலாம். இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து அட்ராக்ட் ஆகி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம இணைகிறோம் அப்படின்னும் போது, இவங்க ஒருத்தர் தனியாக ஒரு அசிஸ்டன்ட் இல்லைன்னா கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உங்களை தனியாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. இவங்க இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா 200-300 பேர் இருக்க மாதிரி இருக்கும். இவங்கெல்லாம் ஆக்டிவாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தரை பற்றி பெருமையாக பேசுவாங்க, அவரோட ஸ்டாக் டிப்ஸ் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட நான் ஃபாலோ பண்ண தொடங்கின பிறகு நான் பயங்கரமாக சம்பாதிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு காட்டுவாங்க. நிறைய ப்ரொஃபஷ்னலாக காமிப்பாங்க. அதாவது இதை பண்ணீங்கன்னா நீங்கள் ஏமாந்துடுவீங்க, இதை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, ஸ்டாக் ட்ரேட் பண்ணும்போது பத்திரமா பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளும் அந்த குரூப்பில் நடக்கும். நீங்கள் தனியாக ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க வந்து உங்களோட பேர், ஊர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட பேன் நம்பர் இதெல்லாம் ஒரு தனியாக ஒரு லிஸ்ட்டாக கொடுக்க சொல்லுவாங்க. இதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங்கிறது வந்து ஒரு ஆக்சுவலாக இருக்கிற ஒரு ஆப் மாதிரி அந்த அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட் மூலமாக தான் உங்களை பணம் செலுத்த சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பணம் செலுத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக போகாது, இன்னொரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து அந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு 1 லட்ச ரூபாய் மதிப்பிலான ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா 1 lakh நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்ம அவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அவங்க ட்ராக் பண்ணலாம். ஆனால் ஏன் வந்து ஸ்க்ரீன்ஷாட் கேட்குறாங்க அப்படின்னும் போது, அந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரை அவங்களால மானிட்டர் பண்ண முடியாது. ஏன்றதை நான் சொல்கிறேன். இப்போ அந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்பேன். ஸோ 1 lakh நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தப்புறம் நம்மளுக்கு ஒரு ஆப்பில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ஆப்பில் அந்த 1 lakh மதிப்பிலான கிரிப்டோ கரன்சியோ இல்லை ஷேர்ஸோ இல்லை ஐபிஓவோ நம்மளுக்கு விசிபிளாக தெரியும். அதாவது நம்ம வந்து அதை நம்புவோம், அது ஆக்சுவலாக வந்து மார்க்கெட்டோட அது ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதை பார்க்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கும் அதுக்கும் ஒரு லாபம் இருக்க மாதிரி காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு 1.5 லட்ச ரூபாய், அது 50,000 லாபத்தில் இருக்குது அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன்னா, சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே, ஒரு 50,000 ரூபாய் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கும்போது அந்த ரெக்வஸ்ட் அவங்க ஏற்றுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 50,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ நான் வந்து இந்த ட்ராப்பில் மாட்டின மாதிரியே இன்னொருத்தர் அந்த ட்ராப்பில் மாட்டிருப்பார்ல, அவர்கிட்ட 50,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி என்னோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து பீன்ற ஒருத்தர் வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். ஸோ நான் பார்க்கும்போது நான் என்ன நம்புவேன்னா, இந்த லாபத்தில் தான் எனக்கு 50,000 வந்துருச்சுன்னு சொல்லி நம்புவேன்னா, ஸோ 1 லட்சம் போட்டு 50,000 எடுத்தேன். நான் வந்து அடுத்த அட்டம்ப்டில் 2 லட்சம் போடுவேன். 2 லட்சம் போட்டுட்டு எனக்கு இன்னொரு 1 லட்ச ரூபாய் வேணும் அப்படின்னு நான் ட்ரான்ஸ்ஃபர் போட்டேன்னா, இந்த மூணாவதாக வேற ஒரு சீன் ஒரு ஆள் ஒருத்தர் வந்து மாட்டுறாருல, அவர்கிட்ட 1 lakh ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி சுழற்சியில் புதுசாக வர இன்வெஸ்டருக்குள்ள இந்த டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். இவங்களோட உண்மையான அக்கௌண்ட்டு இந்த பிக்சர்லேயே வராது. இந்த மாதிரி நம்பிக்கை ஏற்பட 2 லட்சம் போட்டு 3 லட்சம் ஆகுது, 3 லட்சம் போட்டு 6 லட்சம் ஆகுது, 6 லட்சம் போட்டு 50 லட்சம் ஆகுதுன்னும் போது ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம ஒரு பெரிய தொகையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம். ஒரு 50 லட்சமோ 60 லட்சமோ அந்த நேரத்தில் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்க ஒரு அக்கௌண்ட்டை கொடுத்து வாங்கிடுவாங்க. ஸோ ஒரு அக்கௌண்ட்டு தான் இருக்கு, அது பிளாக் ஆகிட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்காது. ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க, ஒரு 20-30 பேர் இருக்காங்கன்னா
அந்த 20-30 பேரோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு, அதாவது பெருசாக வருமானம் இல்லாதவங்க, அக்கௌண்ட்லாம் இல்லாதவங்க அப்படின்னும் போது அவங்க கிட்ட விவரங்களை வாங்கி அவங்க அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு 5,000-10,000 கொடுத்துட்டு அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய தொகை வரும்போதெல்லாம் அந்த அக்கௌண்ட்டை வச்சு அவங்க ப்ளே பண்ணுவாங்க, அந்த அமௌண்ட்டை அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. இது எப்போ ஒரு அக்கௌண்ட் பிளாக்காக விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களோட கண்ட்ரோல் நிறைய மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். முதல் சுழற்சி வந்து இந்த இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும். பெரிய அமௌண்ட் வரும்போது இவங்களோட கண்ட்ரோலில் உள்ள அக்கௌண்ட்டில் எடுத்துட்டு இவங்க டிசப்பியர் ஆகிடுவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட்டோ இல்லை சைபர் கிரைம்க்கு எகென்ஸ்டாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னா அவருக்கு என்னோட அக்கௌண்ட் தான் விசிபிளாக தெரியும். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் நான் தான் அவர் ஏமாற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்னோட அக்கௌண்ட் தான் பிளாக் ஆகாம தவிர உண்மையான குற்றவாளி எங்கேயோ ஒரு இடத்துல ஃப்ரீயாக இருப்பாங்க. அதனால இந்த சைபர் கிரைம் ட்ராப்பில் போய் நீங்கள் இன்வால்வ் ஆனீங்கன்னா பணம் மட்டும்தான் இழப்பு ஏற்படுமா அப்படின்னு பார்த்தா இல்லை, அதையும் தாண்டி பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால ஒரு விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். ஏற்கனவே நாங்கள் ரிப்பீட்டடாக பல வீடியோஸில் சொல்லிட்டோம். நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ரெகுலேட்டரி பாடி ஏதாவது ஒன்று கீழே அது வரணும். அது ஆர்பிஐயாக இருக்கலாம், இல்லை செபியாக இருக்கலாம், இல்லைன்னா ஐஆர்டிஏவாக இருக்கலாம். இந்த 3 ரெகுலேட்டரி பாடி கீழே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரல அப்படின்னா அது ஒரு பான்சி ஸ்கீமாக இருக்கலாம். அது 95% அது ஒரு ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிரணும் என்று நினைத்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.